Hello friends, welcome to Narmada's Tamil Kitchen. இதுவரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடயே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஃபியூச்சர் வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்கலாம்னா உளுந்து வடை எப்படி பண்றது அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா நான் வேற மெத்தட் வந்துட்டு ஒன்னு யூஸ் பண்ண போறேன். சோ வந்துட்டு பிகினர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ வந்து என்ன மாதிரி பண்ண போறேன் அப்படிங்கிறது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் வாங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா உளுந்த வந்து 2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். உளுந்து கூடயே வந்து பாத்தீங்கன்னா புழுங்கல் அரிசி 3 ஸ்பூன் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து புழுங்கல் அரிசி ஆட் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா வந்து கிறிஸ்பியா வந்து வடை வரும். அதனால தான் வந்து நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம சாமிக்கு நெய்வேத்தியமா வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து பச்சரிசி ஆட் பண்ணி 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து 2 hours ஊறினாதான் வந்துட்டு வடை நல்லா வரும். ஸோ 2 மணி நேரம் ஊறிடுச்சு உளுந்து. இதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறது பார்த்தலாம். நம்ம வடைக்கு நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னென்ன எடுத்திருக்கேன்னா ஒரு பெரிய ஆனியனை நல்லா வந்துட்டு சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டேங்க கொத்தமல்லி வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு 1 டீஸ்பூன் வந்து சீரகம், 1 டீஸ்பூன் வந்து மிளகு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஒரு மிளகாய் எடுத்து நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் வந்துட்டு நம்ம வடைக்கு தேவையான பொருள். நம்ம வந்து மாவு எப்படி அரைக்கிறது அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். நம்ம வந்து ஒரு மிக்சி ஜாரில் வந்துட்டு நம்ம உளுந்து அதுக்கப்புறம் அரிசி எல்லாமே போட்டு ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம உளுந்து ஊற வச்ச தண்ணி மட்டுமே போதும் வடை அரைக்கிறதுக்கு. நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்ற வேணாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா 1 டம்ளர் உளுந்து ஊற வச்ச தண்ணியிலேயே நம்ம தெளித்து தான் அரைக்க போகிறோம். 1 டம்ளர் உளுந்துன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1/4 டம்ளர் ஊற்றுனா போதும். ஸோ தெளித்து நம்ம வந்து வடை மாவு அரைச்சிக்க போகிறோம். பாருங்கள், இந்த பதத்தில் மாவு நல்லா நெய்ஸாக வந்துட்டு இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு வடை நல்லா கிறிஸ்பியாக வரும். தெளித்து அரைச்சிக்கோங்க. ஒரே முட்டை ஊற்றுனா நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் மாவில் பார்த்துட்டிங்கன்னா வெங்காயம், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கட் பண்ணியிருக்கிற கொத்தமல்லி அது எல்லாமே தான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது எல்லாத்தையும் நான் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் வந்து இஞ்சி ஆட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து சீரகம், அதுக்கப்புறம் வந்துட்டு மிளகு இதெல்லாம் தான் ஆட் பண்ணிக்க போகிறோம். நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பொருளுமே ஆட் பண்ணிட்டோம். கடைசியாக வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து இதுக்கு வடைக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்க போகிறேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். இந்த நம்ம போட்ட எல்லாமே வந்துட்டு நல்லா அந்த வடை மாவோட கலந்தால் தான் வந்துட்டு உங்களுக்கு ஒரே இடத்துல இல்லாமல் எல்லா இடத்துலையும் இருக்கும் அந்த இதெல்லாம். ஸோ நல்லா கலக்கிக்க போகிறேன். ஒரு 2 minutes அந்த மாதிரி கலக்கிக்கோங்க. கலக்கின பிறகு அழுத்தி கொஞ்சம் கலக்கினாதான் எல்லாமே கலக்கும். ஸோ வந்து நல்லா கலக்கியாச்சு. நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சட்டியில் எண்ணெய் வச்சுருக்கேன் வடை பொரிக்கிற அளவுக்கு. நம்ம வடை மாவு அரைக்கும் போதே வந்துட்டு எண்ணெயை காய வச்சிட்டோம்னா நம்ம உடனே வந்து வடை பொரிச்சிடலாம். நம்ம வந்து கொஞ்சம் நேரம் விட்டுட்டோம் வடை மாவை அப்படின்னா வந்து எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுங்கள். நம்ம வந்துட்டு வடை பண்ணுறதுக்கு கொஞ்சம் தண்ணி வந்துட்டு நம்ம எப்பவுமே வந்து பக்கத்தில் இருக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம கை நினச்சி தான் வந்துட்டு வடை போடுவோம். இப்போ வந்துட்டு நம்ம நல்லா எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க வந்துட்டு சீக்கிரமாக போட்டுருவாங்க. நல்லா எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. நம்ம எப்படி போடுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். பாருங்க எப்படி வருது நான் அரைச்சிருக்கிற இது அப்படிங்கிறது பார்க்கலாம். லைட்டாக வந்துட்டு நம்ம தண்ணியில் டிப் பண்ணி தான் வந்துட்டு இந்த வடை மாவை போடணும். நான் காமிக்கிறேன் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. கொஞ்சமாக மாவு எடுத்து ஒன்றுமே பண்ண வேணாம், ஜஸ்ட் வந்துட்டு இதை ப்ரெஸ் பண்ணி நடுவில் ஓட்டை போட்டு நம்ம அப்படியே வந்து எண்ணெயில் போட்டுடலாம். இது வந்து எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்க டக்குன்னு இந்த மாதிரி பண்ணிடுவாங்க. இதே வந்து பார்த்திங்கன்னா பிகினர்ஸ் வந்து பயப்படுவாங்க நம்ம கையில் என்ன தெரிச்சிருமோ அப்படின்னலாம். நான் வந்துட்டு ஒரு டெக்னிக் காமிக்க போகிறேன். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கிற ஒரு ஜல்லடை. இது எல்லாத்து வீட்லேயுமே வச்சுருப்பீங்க. ஸோ இதில் வந்துட்டு நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் இந்த டெக்னிக் பார்க்க போகிறோம். வடை வந்துட்டு இதில் தான் நம்ம வந்து போட போகிறோம். இந்த இதில் போடும்போது உங்களுக்கு கையில் எல்லாமே தெரிக்காது. ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம போடும்போது இந்த நல்லா வந்து தண்ணியை எல்லா பக்கத்துலேயும் படுற மாதிரி ரப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம வடை மாவை எடுத்து ஒன்றுமே பண்ண வேணாம், இப்படி லைட்டாக தட்டிட்டு நடுவில் ஓட்டை போட்டு நம்ம எண்ணெயில் அப்படியே போட போகிறோம். ஸோ வந்துட்டு உங்களுக்கு எந்த விதமான பயமும் வேணாம் கையில் பட்டுருமோ அப்படின்னு எல்லாமே. உங்களுக்கு பாருங்கள் அப்படியே தன்னால் விழுகும். நீங்கள் வந்து ரொம்ப உள்ளே போடணும் அப்படின்னு எல்லாம் அவசியம் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட்டு வச்சாலே போதும். நம்ம ஒவ்வொரு தடவை பண்ணும் போதுமே அந்த தண்ணியில் வந்துட்டு அதை தேய்ச்சிட்டு பண்ணால் தான் வந்துட்டு உங்களுக்கு ஒட்டாமல் வரும். ஜஸ்ட்டு வந்துட்டு அந்த வடை மாவை எடுத்துகிட்டு நடுவில் ஒரு ஹோல் போட்டு
நம்ம டக்கு டக்குன்னு போட்டுடலாம். ரொம்பவே ஈஸியான டெக்னிக்கு, பிகினர்ஸ்க்கு எல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ஷேப்புமே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சிலவங்களுக்கு நம்ம பிகினர்ஸ் போடும்போது பார்த்திங்கன்னா போண்டா மாதிரியெல்லாம் வரும். ஆனால் வந்துட்டு உங்களுக்கு சர்க்கிள் ஷேப்பில் நடுவில் ஓட்டை போட்டு ரொம்ப அழகாக நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த டெக்னிக்கு. ஃபாலோ பண்ணி பாருங்கள். 2 வடை வந்துட்டு லைட்டாக வந்த பிறகு நெக்ஸ்ட் வடை போடுங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு எண்ணெய் வந்துட்டு ஒரே சூட்லேயே இருக்கும். நல்லா வந்துட்டு ப்ரௌனிஷ் ஆன பிறகு நம்ம எடுத்துட போகிறோம் அந்த வடையை. நான் வந்து இன்னொரு தடவையும் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்துட்டு நமக்கு வருது அப்படின்ட்டு. பாருங்கள், நல்லா வந்துட்டு ஈஸியாக நம்ம வந்து இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம வந்துட்டு கோல்டன் கலர் ஆனோன்னு நம்ம எடுத்துக்க போகிறோம் இந்த வடையை. 2 பக்கமும் நல்லா கம்மி தீலையே வச்சு வேக வைங்க. அப்போ தான் வந்து உள்ளே நல்லா வேகும். நல்லா ப்ரௌனிஷ் ஆன பிறகு நம்ம வந்து வடையை வந்து எடுத்துக்க போகிறோம். எவ்வளோ உங்களுக்கு கஷ்டமே படாமல் நம்ம ஈஸியாக வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நல்லாவே கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள், உங்களுக்கு வந்து நல்லா மொறுவலாக இருக்குது. நான் சொன்ன மெஷர்மெண்ட்லேயே நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியான வடை நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிகினர்ஸ் பயப்படுவாங்க புதுசாக பண்ணுறவங்கெல்லாம். இந்த டெக்னிக்கும் வந்துட்டு பிகினர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.